சோ வெல்கம் மாமே. சோ இப்போ நம்ம பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருக்க இந்த மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது காமிக்ல இருந்து தான் உருவாகிருக்கும். சோ அப்படி உருவான மூவிஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருப்போம்னே சொல்லும். சோ ஆக்சுவலா நம்ம பார்த்த மூவிஸ் எல்லாம் காமிக் கியூட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. காமிக்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை மாத்தி தான் மூவிஸ் எடுத்துருப்பாங்க. சோ அப்படி எம்சியூல காமிக்ல இருந்து மூவிஸ்க்கு மாத்தப்பட்ட முக்கியமான சேஞ்சஸ் தான் இந்த வீடியோல மொத்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே காமிக்ல இருந்து மாதிரி இருந்திருக்கா மூவிஸ்ல அது இப்படி எல்லாம் மாத்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பயங்கரமா ஷாக் ஆகும். ரெடியோட பேசாம வீடியோ ஆரம்பிச்சலாமா? எடுத்ததுமே எம்சியூல எல்லாரோட ஃபேவரட்டா இருக்க அந்த ஒரு இன்ஃபினிட்டி சாகா. காமிக்ல இன்ஃபினிட்டி சாகா பயங்கரமா இருந்திருக்கும். பட் அந்த ஒரு இன்ஃபினிட்டி சாகால மெஃபிஸ்டோ ஆடம் வார்லாக்கெல்லாம் உள்ளிட்டு வந்து வேற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்கன்னே சொல்லும். பட் மூவிஸ்ல இன்ஃபினிட்டி சாகா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரெண்டு கேரக்டர் சேவல் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்ஃபினிட்டி வார் மூவில நம்ம தானோஸ் சும்மா இல்லாம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்னாப் போட்டிருப்பாரு. அதுக்கு காரணமா நமக்கு மூவிஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா பாப்புலேஷன் இருக்கனால தான் யாருக்கும் எதுவுமே கிடைக்காம நிறைய இறப்பு நடக்குது. இந்த நியூஸ்ல இருக்க பாப்புலேஷனே ஆஃப் மாத்திட்டோம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு தானோஸ் ஒரு ஸ்னாப் போட்டிருப்பாரு. பட் காமிக்ல அப்படி இருந்திருக்காதுங்க. அதே பொம்பளை சோக்குக்காக அந்த ஒரு ஸ்னாப் போட்டிருப்பான். அதாவது டெத்தை கரெக்ட் பண்றதுக்காக தான் தலைவன் வந்து ஒரு ஸ்னாப் போட்டிருப்பானே சொல்லணும். இது என்ன தெளிவா சொல்லணும்னா டெத்துக்கு இந்த மாதிரி அதிகமான டெத் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கவலையில இருப்பா. சோ நம்ம தலைவன் உள்ள போயிட்டு எம்மா டெத்து நீ கவலைப்பட்டான்னு ஒரு மனசு சொல்லிடும். உன் கவலையை தீக்கிறதுக்கு என்னால சாக முடியாது, செத்தா அவனோட ஒன்னும் வாழ முடியாது, அதனால நான் சாக மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த நியூஸ்ல இருக்க பாதி பாப்புலேஷன் அடிச்சு உனக்கு நல்லது பண்ற மாதிரி சொல்ல பேசாத முதல்ல பண்ணுன்ற மாதிரி டெத் சொன்னதுன்னா தலைவன் சும்மா இல்லாம அந்த ஒரு ஸ்னாப் போட்டிருப்பானே சொல்லணும். ஆரம்பத்துல இன்ஃபினிட்டி வார் எழுதும்போது கூட என்ன மாதிரி கான்செப்டா உள்ள எழுதி வந்துடலான்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்புறம் தான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். நல்ல வேற மாத்திட்டானுங்க. அதே மாதிரி இந்த இலுமினாட்டி அப்படின்ற ஒரு டம்மி டீம் அப்படின்றது அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் மூவில நம்ம பார்த்திருப்போம். அதுல இந்த டீம்ல இருந்துமே இது பயங்கர டம்பர்ஸான டீமா இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த டீம்ல ரீடிச்சிட்ஸ் இருந்தோம். இந்த டீம் டம்பர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ரீடிச்சிட்ஸ் இருந்தனாலதான் இந்த டீம் டம்பர்ஸா இருக்கும். சோ ஆக்சுவலா அந்த ஒரு டீம் இருக்கானுங்கல்ல இவங்க காமிக்ல படம் பயங்கரமா இருந்திருப்பாங்க. இந்த டீம்ல நெமோர், அயன் மேன், ப்ரொஃபசர் எக்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாமே வேற வேற ஹீரோஸ். அவெஞ்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஓரளவுக்கு இவங்களுமே பயங்கர தரமான டீமா இருந்திருப்பாங்க. என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு இலுமினாட்டி டீம்ல இருந்திருப்பாங்க. இதுல ஸ்ட்ரேஞ்ச் மேன் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டீமா இருந்ததுதான் இந்த ஒரு இலுமினாட்டி டீம். பட் அந்த ஒரு டீமா அவ்வளவு நல்லா காட்டலனாலும் ஓரளவுக்கு மாஸ்டா காட்டிருக்கலாம். பட் ரொம்பவே டம்மி பண்ணி விட்டானுங்க தான் சொல்லணும். காமிக்ல எல்லா டீம்லயும் யார் நம்பரும் தெரியாம ஸ்கல்ஸ் இல்லாதவங்க அவங்க சேர்ந்து உருவாக்கின ஒரு டீம் தான் அந்த ஒரு இலுமினாட்டி. அதனால அந்த டீமுக்கு அப்படி ஒரு பேரே வந்திருக்கும். ஆனா மூவில ரொம்பவே மட்ட பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும். சீக்ரெட் இன்வென்ஷனும் சீரியஸா சமதரமான கதைங்க. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி நெமோர் எடுத்து பாத்தீங்கன்னா நெமோர் இந்த மாதிரி கிங் ஆஃப் டால்கன்ஸா இருந்திருப்பாரு. கடல் கரையில வாழ்ற மாதிரி காட்டிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு காமிக்ல அப்படி கிடையாது. அட்லாண்டிஸோட கிங்கா இருந்திருப்பாரு. அட்லாண்டிஸோட கிங்கா டிசி ரைகனமே நம்ம அக்வாமேன் இருக்காரு அப்படின்றனால தான் டால்கன்ஸ் என்ற மாதிரி தனியா சொல்லி அதோட கிங்கா நெமோர் இருக்காருன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா அட்லாண்டிஸ்கே ராதான்னு சொல்லியிருந்தா அது என்ன கேட்டா பண்ற மாதிரி தோணுது. ஓய் எப்படி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி விண்டர் சோல்ஜர் நம்ம என்சியூல கேப்டன் அமெரிக்காவோட சேமேஜ்ல இருக்க மாதிரி தான் பார்த்திருப்போம். பட் ஆக்சுவலா காமிக்ல விண்டர் சோல்ஜர் ஒரு சின்ன பையன் கேப்டன் கூடவே சுத்துற பையன். அதே மாதிரி தான் சேமேஜா இருக்க மாதிரி மூவில காட்டிருப்பாங்க. கேப்டன் எப்படி பல வருஷம் வருல இருந்தாரு அதே மாதிரி விண்டர் சோல்ஜர் பல வருஷம் வருல இருந்திருப்பாரு. கண்டிப்பா படத்துல சின்ன பையன் மாதிரி காட்டிருந்தா நல்லா இருந்திருக்காது. அதே மாதிரி ஹல்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நட்டாஷாவை லவ் பண்ற மாதிரி தான் நம்ம என்சி மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். பசங்கன்னா தலைவன் பறந்து போட்டு நடிப்பாங்க, பொண்ணுங்கன்னா பம்மிடுவாரு. அது நட்டாஷா சொன்னா மறுவார்த்தை கிடையாது. காமிக்ல நட்டாஷாக்கும் ஹல்க்கு சம்பந்தமே இல்ல. ஹல்க் யாரை விரும்பிட்டு இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த டனர் போட் ராஸ்டர்ல அவரோட போனதால பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த ஒரு கேரக்டருக்கு பதிலா நம்ம நட்டாஷாவே ஹெல்ப் லவ் பண்ற மாதிரி காட்டிருப்பாங்க. அவங்க அளவு செஞ்சாங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வேற மாதிரி கூட காட்டிருக்கலாம். பட் டனர் போட் ராஸோட பொண்ணுக்கும் ஹல்க்குக்கும் தான் அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எம்சியூல நம்ம கேப்டன் மார்வல் வார் மிஷன் பார்த்திருப்போம்ல அவங்களுக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷன் இருந்திருக்காது. ஆனா கேப்டன் மார்வல் ஒன் படத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா நிக் ஃபியூரி மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க. பட் காமிக்ல அப்படி கிடையாதுங்க. வார் மிஷன் அண்ட் கேப்டன் மார்வல் ரெண்டு பேரும் தான் காதல் பறவையா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா காமிக்ல சிவில் வார் 1 முடிச்சு சிவில் வார் 2 ஆரம்பிச்சிருக்கும். சிவில் வார் 1 கேப்டன் அமெரிக்கா வந்து அயன் மேனுக்குள்ள போயிருக்கும். ஆனா சிவில் வார் 2 அப்படின்றது அப்படி இல்லாம அயன் மேனுக்கும் கேப்டன் மார்வல் ஆரம்பிச்சிருக்கும். சோ அது என்ன பண்றதுன்னா நடந்த சிவில் வார்ல வார் மிஷன் போட்டு தருவாங்க. நீங்க எப்படி அதை போட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் மார்வல்ல வந்து அயன் மேன் வர்சஸ் கேப்டன் மார்வல் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபைட் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த சீக்ரெட் இன்வென்ஷன் பத்தி சொல்றேன்னு சொல்லிருப்பாங்கல அந்த சீக்ரெட் இன்வென்ஷன் காமிக் அப்படின்றது பயங்கரமா இருந்திருக்கும். ஸ்கல்ஸ் எல்லாம் வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் டீம் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபைட்லாம் நடந்திருக்குங்க. சோ அந்த அளவுக்கு சீரியஸ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இருந்திருக்காது. ரொம்ப டம்மியா இருந்திருக்கும். சீக்ரெட் இன்வென்ஷன் காமிக்லாம் பெருசா படிச்சது இல்லைங்க. பட் அந்த காமிக் அப்படின்றது தரமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கூட சீரியஸ் நிக்கல. அண்ட் இன்ஃபினிட்டி சாலால ஆடம் வார்லாக் இருந்துன்னு சொல்லிருப்பாங்கல. இன்ஃபினிட்டி சாலால முக்கியமான ரோல் பிளே பண்றது நம்ம ஆடம் வார்லாக் தான். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3ல தான் நம்ம ஜேம்ஸ் கன் போனா போதுன்னு ஆடம் வார்லாக் உள்ள இருந்திருப்பாருன்னே சொல்லும். பட் இவர் இல்லாம இன்ஃபினிட்டி சாலாவே இல்லைன்ற மாதிரி சொல்ற அளவுக்கு பயங்கரமான ஆள் தான் அந்த ஒரு ஆடம் வார்லாக். நம்ம விஷன் பார்த்திருப்போம்ல விஷனோட நெத்தில எப்படி மைண்ட் ஸ்டோன் விஷனோட நெத்தில இருந்திருக்குமோ அதே மாதிரி சோல் ஸ்டோன் ஆடம் வார்லாக் கூட நெத்தில இருந்திருக்குங்க. அந்த ஆடம் வார்லாக் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர் ஸ்னாப்புமே போட்டிருப்பாரு. ஆடம் வார்லாக்கும் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க. அந்த கேரக்டர் என்சிக்குள்ள டம்மி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லணும். இன்ஃபினிட்டி வார்ல ஸ்பேஸ்ல இருந்து வந்து டானோஸ் அந்த மாதிரி வரான் அந்த உலகத்தை அழிக்க போறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹல்க் தான் பதறி போய் சொல்லிருப்பாரு. ஏன்னா வாங்கினாடி எப்படி. பட் காமிக்ல அப்படி இருந்திருக்காது. சில்வர் சர்பர் தான் டானோஸ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு பூல வந்து அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்ச் வாங்க பார்த்து டானோஸ் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷனே அழிக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அதையுமே மாத்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லங்க ஏகப்பட்ட விஷயம் காமிக்ல மாத்திருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எவ்வளவு ஹைபான்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஹைபான்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹெலா பார்த்திருப்போம்ல மூவில தாரன் லோக்கியோட அக்காவா தான் ஹேவா காட்டியிருப்பாங்க. மிசாலரை ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஹெலா பயங்கர பவர்ஃபுல்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னடா பவர்ஃபுல் மிசாலர் உருவாக்கப்பட்டதே ஹேக்கா தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. ஆனா
காமிக்ல அப்படி கிடையவே கிடையாது. ஓடினோட பொண்ணு ஹெலா இல்ல, லோக்கியோட பொண்ணு தான் ஹெலா. அந்த தம்பியோட பொண்ணு கூட விடாம தான் தோட்டத்துக்கு போயிட்டு ஹெலாவை கல்யாணம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அது காமிக்ல இருக்குங்க. மூவியால அப்படியே மாத்தி லோக்கி என் தாரோட அக்காவா தான் ஹெலா ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கன்னே சொல்லணும். நல்ல வேலை காமிக் சொல்ற மாதிரி காட்டிருந்தா என்ன ஆயிட்டு அதே மாதிரி காமிக்ல நம்ம பிளாக் பேந்தர் எக்ஸ்மேன்ல பார்த்துருப்போம்ல ஸ்ட்ராங், அவங்கள வெரைட்டி தொடுத்தி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. பட் மூவில அப்படி இருந்திருக்காது. எம்சிக்குள்ள தான் எக்ஸ்பென்ஸே கிடையாது. என்ன எடுத்துட்டு வர போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஸ்ட்ராம உள்ள கொண்டு வருது அப்படின்ற மாதிரி நினைச்சு ஸ்ட்ராமுக்கு பதிலா லக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்து சோ லக்கி அவன் ஒரு பிளாக் பேந்தர் லவ் பண்ற மாதிரியும் அனைவருக்கு குழந்தை இருக்கு. சோ அந்த பையன் தான் என்கிச்சாலான்ற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ அந்த பையன் வளர்ந்ததுதான் நியூ பிளாக் பேந்தரா மாற போறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் எந்த உண்மை அப்படின்ற மாதிரி சத்தியமா தெரியலங்க. அதே மாதிரி காமிக்ல இருந்து மூவிஸ்க்கு கேரக்டர்ஸ் கொண்டு வரும்போது அப்படியே அந்த கேரக்டர்ஸ்க்கான பவர்ஸ் கொடுக்காம ஏகப்பட்ட பவர்ஸ் மாத்திருப்பாங்கன்னு தான் சொல்லும். மிஸ் மார்வலோட பவர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் மாதிரி ஆளால கை கால எல்லாத்தையும் நீளம் பண்ணிட முடியும். சோ அப்படிதான் சண்டை போடுவா. பட் படத்தை அப்படி இல்லாம இவளுக்கு ஒரு பேங்கிள் கிடைச்சு அதனால கிறிஸ்டல் மாதிரி பவர்ஸ் அவளால யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு தனக்கு ஏற்றத்தை உருவாக்க முடியுன்ற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ ஆக்சுவலா இந்த காமிக்ல மிஸ் மார்வல் அப்படின்ற பேரு மிஸ் மார்வலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கேப்டன் மார்வல் இருக்காங்கல்ல, இவங்க தான் மிஸ் மார்வல். ஆக்சுவலா காமிக்ல கேப்டன் மார்வல் ஒரு மேல் கேரக்டர். சோ அவங்க இடத்துல செட்டு போக இவங்களோட பேரு மிஸ் மார்வல் கமலா கானுக்கு கொடுத்துருவாங்க. சத்தியமா எம்சியுடன் நிறைய பேர் ஹிட் பண்ற கேரக்டர்ஸ்னா அது கண்டிப்பா மிஸ் மார்வல் அண்ட் கேப்டன் மார்வலா தான் இருக்கும். எனக்குமே அப்படிதான். அதே மாதிரி ஷாங்ஷி எடுத்து பாத்தீங்கன்னா ஷாங்ஷியோட அப்பா தான் மேண்டன் அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ ஆக்சுவலா ஷாங்ஷியோட அப்பா காமிக்ல வேற மாதிரி இருந்திருப்பாங்க. காமிக்ல மேண்டன் அப்படின்றவன் பயங்கரமான வில்லன். அவன பவர்ஸ் மாத்திருப்பாங்க. பவர்ஸ் என்ன, அவன் கையில போட்டிருக்க பேங்கிள்ஸை மாத்தி ரிங்ஸ் தான் காமிக்ல இருந்திருக்கும். காமிக்ல கலர் கலரா தன்னோட ஃபிங்கர்ஸ்ல ஏகப்பட்ட ரிங்ஸ் போட்டிருப்பான். அது ஒன்னொன்னு ஒரு பவர்ஸ் இருக்கும். ரிங்ஸ் பேங்கிள்ஸ் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்சில நான் பார்த்துட்டு பயங்கரமா ஃபயர் விட்ட ஒரு கேரக்டர்னா அது கண்டிப்பா ஆண்டு தான். அந்த காமிக்ல ஆண்டு விட்டு இருந்திருப்பான். கையில ஒரு ஆர்ச்சர் எடுத்துட்டு ஹாக்காய் மாதிரி ஸ்பேஸ்ல வில் விட்டு சுத்திட்டு இருப்பான். ஸ்பேஸ்ல இதுக்கு வில் விடணும், ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் வில் போமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட மாத்தி அந்த வில்ல விசிலே கண்ட்ரோல் பண்ற மாதிரி படத்துல வேற மாதிரி திறமை இருப்பான்னு சொல்லணும். ஏன்னா ஜேம்ஸ் கன்னோட சிப்பிக்கல் அந்த மாதிரி அதே மாதிரி அயன் ஹார்ட் எடுத்துட்டீங்களா காமிக்ல அயன் மேன குருன்ற மாதிரி சொல்லி அயன் மேன் கூட சுத்திட்டு இருந்திருப்பா. அந்த அயன் மேன் ஒரு மென்டாலா தான் அயன் ஹார்ட்டுக்கு இருந்திருப்பாருன்னே சொல்லணும். இவ அயன் மேனை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஒரு சூட்டை உருவாக்கிருப்பா. அதை பார்த்துட்டு என்ன சூப்பர் பா கை கூடன்ற மாதிரி கத்தை கொடுத்து அயன் ஹார்ட் கூட இருந்திருப்பாரு. சோ காமிக்ல அயன் ஹார்ட்க்கு எந்த அளவுக்கு அயன் மேனை பிடிக்கும் அப்படின்னா அயன் மேன் இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அயன் மேன ஒரு ஹோலோகிராம உருவாக்கி அயன் ஹார்ட் தான் கூட வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த அளவுக்கு அயன் ஹார்ட் அயன் மேன் குள்ள கனெக்ஷன் அப்படின்றது இப்போ பயமா இருந்திருக்கும். சீரியஸ்ல என்ன கதைன்றது நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ அயன் ஹார்ட் சீரிஸ் ஹோஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம எம்சியூல அயன் ஹார்ட் அயன் மேன் எங்கேயுமே மீட் பண்ணிருக்க மாட்டா. மீட் பண்ணாமலே அயன் மேன் எப்படி அயன் மேன் அப்படின்ற மாதிரி குறை சொல்லிட்டு அயன் மேன் மேல வன்மத்தை கேட்கிருப்பா. அதுல ஒரு பிட் மேல போயிட்டு காசு மட்டும் தானே அயன் மேன் ஒண்ணுமே இல்ல டோனி ஸ்டார் ஒரு பில்லியனரா எல்லாம் எடுத்துட்டா இவ்வளவு சூட்ஸ் எல்லாம் உருவாக்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நெக்கலா பேசிருப்பா. இப்படி பேசலாம் கூட மார்வல் மேல இருக்க மாதிரி அது இல்ல. அயன் ஹார்ட்டை இப்போ ஒன்று மனுச்சு விட்டுருவானுங்க. ஆனா தலைவி இப்படி பேசுறதுனால வாயா வந்து அடி வாங்கனே சொல்லும். அயன் ஹார்ட்டை போட்டு பொழுது அடிடானுங்க. அதே மாதிரி படத்துல அயன் மேனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்பர் பார்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. கல்யாணம் முன்னாடி பிளே பாயா இருந்தாலும் பெப்பர் பார்ட்ஸ் தன்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் வேற எந்த பொண்ணு மேலேயே இன்ட்ரெஸ்டே காட்டிட மாட்டாருன்னு சொல்லும். பட் காமிக்ல தலைவன் காதல் மன்னன்க நிக் ஃபியூரி கூட மரியாதை சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்களுமே அயன் மேன் ரூட் விட்டு இருப்பாரு. இது பத்தாத குடிக்கு ஹேண்ட் பிமோட வைஃபே கற்பனைகள் இருப்பாரு. அது வேற ஒரு நியூஸ்ல இது பத்தாத குடிக்கு நதாஷா மேலேயும் தலைவன் கண்ணா இருந்திருப்பான். ஷீஹல்க் மேலேயும் தலைவனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுவே காமிக்ல அயன் மேன் கேட்கப்பட வில்லன்ஸ் இருந்திருப்பாங்க. டென்டன்ஸோட லீடர் அவர மேன் இருக்கான்ல அவனும் ஒரு மிகப்பெரிய வில்லன். பட் அவன் மூவில நம்பி பண்ணிருப்பாங்க. அயன் மேன் மாதிரி டைட்டனியம் மேன் ஒருத்திருப்பான். அவனையும் உள்ள கொண்டு வர விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபைனல்ல நம்ம அயன் மேன் எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் எடுத்து ஸ்னாப் போட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா அதே மாதிரி காமிக்ல நடந்திருக்குங்க. ஆனா மூவில பார்த்த மாதிரி அவர் ஸ்னாப் போட்டு இறந்து போயிருக்க மாட்டாரு. காமிக்ல ஸ்னாப் போட்டு தான் இருந்திருப்பாரு. சாலா மார்வல் ஒரு வீடியோ. சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காமிக் வர்சஸ் மூவி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். இதோட ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா போட்டு விட்டுறலாம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு ஈஸி பண்ணுங்க. வாட்டமாமே.